ஒரு நாட்டில் நீங்கள் உழைத்தால் உங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் வைத்து கொண்டு வாழலாம் என்ற நிலைமை இல்லாமல் உங்களுக்கு அடக்குமுறைகளுக்குள் பொருளாதாரமும் இந்த நாட்டில் சரியில்லாத ஒரு சூழலில் தொடர்ந்தும் ஒரு இனம் அரசுக்கு எதிராக அல்லது அரசால் அடக்குமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது வாழ்கின்றது என்றால் அந்த இனத்துக்கு தலைமைத்துவம் இல்லை என்று நாங்கள் கூற முடியுமா? முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு உள்ளூராட்சி சபைகள் இன்னும் கூடிய பங்கை ஆற்றியிருக்கலாம் என்பது வேறு. ஆனால் அவர்களுடைய தலைமையில் அந்த நினைவேந்தல் இடம்பெறுவது என்பது விமர்சனத்துக்குரியது. நிச்சயமாக அவர்களுடைய தலைமையில் இந்த நினைவேந்தல் இல்லை. இந்த நினைவேந்தல் ஈழத்தமிழினம் நினைவேந்தல் தயாராகிற போது அதிலே உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்க வேண்டும். தமிழ் கட்சியினுடைய பல பிரமுகர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள் இல்லையா? நாளை மீண்டும் அளவீடுகள் வந்தால் அல்லது அந்த திட்டம் தொடர்பாக சிங்கள தரப்பில் யாராவது பேசினால் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்லது மக்களை இந்த விவகாரத்திலே நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் மீண்டும் பேசக்கூடும். அதனுடைய தொடர்ச்சி அது தொடர்பான எந்த நகர்வுகளும் இல்லை. தமிழ் தரப்புக்கு ஒரு கட்சியை புதிதாக உருவாக்குவதோ அல்லது இருக்கின்ற கட்சிகளுக்குள் இன்னும் ஒரு தரப்பை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டை மக்கள்தான் ஒரு தேர்தல் காலத்தில் எடுக்க வேண்டும். கஜன் ராமநாதனுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகளவான வாக்குகள் விழுந்த காலம் இருந்தது. டக்ளஸ் தேவானந்தா ஒரு அமைச்சராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் இப்போது எம்பிபியினுடைய பக்கமாக போயிருக்கலாம். மக்கள் யாருக்கு வாக்களிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த புரிதலை எடுக்க முடியும். நாங்களாக இதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள் என்று கூற முடியும். இவர்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்கிற போது நீதிமன்றத்துக்கு வருகிறார்கள். இவர்களின் தமிழினத்திற்கான நீதியை சர்வதேசத்திடம் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை சிங்கள தரப்பு முன்வைக்கலாம். நீதிமன்றத்துக்கு சென்றுதான் நீண்ட காலம் இவ்வாறான ஒரு பிரச்சனை இருப்பது என்பது ஒரு விமர்சனத்துக்குரியது. அல்லது அந்த கட்சியினுடைய வழிநடத்தலில் தவறுகள் இருந்திருக்கின்றது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க போவது கிடையாது. வணக்கம், இது ஐபிசி தமிழின் தி ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத முன்னோக்கி வருவது பாகங்களுடைய நோக்கம். இன்றைய நாளும் சமகால அரசியல் நிலவரங்களை பேசிக் கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் விஷ்ணு. வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போது தாயக அரசியல் சூழல் என்பது மிக மோசமான ஒரு காலகட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இலங்கை தமிழர்களுடைய, அதாவது ஈழத்தமிழர்களுடைய ஏகோபித்த கட்சி அல்லது பெரும்பான்மையான ஆதரவை பெற்றவர்கள் என்று சொல்லி அடிக்கடி கடித தலைப்புகளில் இட்டுக்கொள்ளக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய நிலைமை, குறிப்பாக எந்த சூழலில் எப்படியான முடிவுகளை எடுக்கிற நிலைமைகளுக்கு நாங்கள் மாறியிருக்கிறோம் என்கின்ற கேள்விகளை அவர்களை நோக்கி அவர்களை கேட்டுக்கொள்கின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது. குறிப்பாக ஈழத்தமிழினம் தன்னுடைய மிக முக்கியமான ஒரு நினைவேந்தலை, அதாவது ஈழத்தமிழினம் 2009ஆம் ஆண்டு கூட்டுப்படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவுகளை நினைவேந்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழரசு கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் இடம்பெறுகிறது வவுனியாவில். அதிலே ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் அவரை விசாரிப்பதற்காகவும் மூவரடங்கிய குழு நியமிக்கப்படுவது, இப்படி பல பிரச்சனைகளை பலவாறாக பேசி உட்கட்சி பூசல் என்பதை மிக பூதாகரமானதாக மாற்றி இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்? இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய உள்ளக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு மத்திய குழு கூட்டமாக அந்த கூட்டம் இருந்திருக்கின்றது. அதை தவிர தமிழரசு கட்சி இந்த விவகாரத்தை இந்த நேரத்திலேயே கையாண்டது என்பதுதான் ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய உள்ளக விவகாரத்தை அவர்கள் வேறு எவ்வாறு கையாள முடியும் இல்லையா? குறிப்பாக இந்த விவகாரத்தை ஏன் இப்படி கையாளுகிறீர்கள் என்று கேட்பதற்கான காரணம், இலங்கை தமிழர்களுடைய, அதாவது ஈழத்தமிழர்களுடைய மிக நீண்ட பாரம்பரியமான அரசியல் தொடர்புடைய ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி பார்க்கப்படுகிறது. 1949ஆம் ஆண்டில் இருந்து தமிழர்களுக்கான அரசியலை செய்கின்ற ஒரு அரசியல் தரப்பாக இது இருக்கிறது, ஒரு அரசியல் இயக்கம். அடுத்ததாக இந்த அரசியல் கட்சி உரிமை கோருவது ஈழத்தமிழ் மக்களில் அதிகளவானவர்களுடைய ஆதரவை பெற்றவர்கள் நாங்கள் என்று சொல்லி. அப்படியாக இருந்தால் ஈழத்தமிழ் மக்கள் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி வர வேண்டும். இந்த நினைவேந்தல்களை நீங்கள் சொல்லுவது போல நீங்கள் தான் ஏகோபித்த பிரதிநிதிகள் அல்லது அதிக ஆதரவை பெற்றவர்களாக இருந்தால் ஈழத்து தமிழ் சமூகம் சார்பான ஒரு பொது நினைவேந்தலை முன்னின்று நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள், உங்களிடம் பிரதேச சபைகள் இருக்கிறது. அப்படியாக இருந்தால் உங்களுடைய நீங்கள் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய அந்த சபைகளிலே இருந்து மக்களை ஒழுங்கமைத்திருக்கலாம், மக்களுடைய ஒரு திரட்சியை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இன்று தமிழ் மக்களுக்கான அரசியல் ரீதியான விடிவுக்காக செயற்படுகிறோம் என்று சொல்கின்றவர்கள் இறுதியாக மக்களுக்காக ஒருங்கிணைத்த மக்கள் திரட்சியை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா? அவர்கள் வடகிழக்கில் மக்கள் பிரதிநிதிகளை அதிகமாக கொண்ட ஒரு கட்சி தமிழரசு கட்சி. இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா? இல்லை, எந்த விதமான மாற்று கருத்தும். தேர்தலூடாக அவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கின்றார்கள். அடுத்தது இந்த நினைவேந்தல் என்ற விடயம் ஒரு பொது விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதற்காகத்தான் இந்த பொது நினைவேந்துகின்ற வேறு தினங்களில் கூட தனியொரு கட்சியின் அந்த விடயத்தை கையில் எடுக்குமானால் பல்வேறு விமர்சனங்கள் வரும். ஆனால்
இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு உள்ளூராட்சி சபைகள் இன்னும் கூடிய பங்கை ஆற்றியிருக்கலாம் என்பது வேறு. ஆனால் அவர்களுடைய தலைமையில் அந்த நினைவேந்தல் இடம்பெறுவது என்பது விமர்சனத்துக்குரியது. நிச்சயமாக அவர்களுடைய தலைமையில் இந்த நினைவேந்தல் இல்லை. இந்த நினைவேந்தல் ஈழத்தமிழினம் நினைவேந்தல் தயாராகிற போது அதிலே உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்க வேண்டும். தமிழக கட்சியினுடைய பல பிரமுகர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள் இல்லையா? வெறுமனே பிரமுகர்களுடைய பங்கேற்பு, போட்டோக்களுக்கு அந்த இடத்திலே நீட்டக்கூடிய ஒலிவாங்கிகளுக்கு பதில் சொல்வது அல்ல. அங்கு அந்த மக்கள் திரட்சியை, அதாவது சிங்கள சமூகம் கூட்டாக இந்த விவகாரத்தை எவ்வளவுக்கு கேள்விக்கு உட்படுத்தியுமோ அந்த அளவுக்கு கேள்விக்குட்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு கூட்டான மக்கள் திரட்சியை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் ஒரு ஆதரவை வழங்கி இருக்க வேண்டும், அதில் ஒரு பங்களிப்பு இருந்திருக்க வேண்டும். சரியான முறையில் கட்சியை சேர்ந்தவர்களும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் பொழுது பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்தார்கள் அல்லவா? நிச்சயமாக முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்திற்கு முதல் நாளே கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வை ஆரம்பித்திருந்தார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதையெல்லாம் கடந்து இந்த முள்ளிவாய்க்கால் இருக்கிறது இல்லையா, கரைத்துறை பற்றி பிரதேச சபை, அது தமிழரசு கட்சிக்கு மக்களால் வழங்கப்பட்ட ஆணையினூடாக ஆட்சி அமைக்கப்பட்டது. அதனுடைய ஆட்சியும் கூட என்பிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தியிடம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இவர்களுடைய ஒற்றுமையை இவர்களுடைய கட்சிக்குள் இருக்கக்கூடிய செயற்பாடுகள் ஒட்டுமொத்தமாக தமிழினத்துக்கு தலைமை தாங்குகின்ற கட்சி ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த விவகாரத்தில் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். தமிழர்களுடைய அதிகளவான ஆதரவை, அண்மையிலே விஜய்க்கு எழுதிய கடிதத்திலும் அவர்கள் சொன்னது அதிகளவாக தமிழர்களுடைய ஆதரவை பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கடிதம் எழுதுகிறோம். அப்படியாக இருந்தால், ஆதரவை பெற்றவர்களாக இருந்தால், மக்களுடைய என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கேற்றாற் போல நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தலைமை தாங்க வேண்டியது தேவையில்லை, நீங்கள் அதிலே முன்னிற்க தேவையில்லை. ஆனால் அதிலே ஒரு பங்களிப்பு அல்லது ஒரு திரட்சி ஏற்படுத்த வேண்டும். வெறுமனே வார்த்தைக்கும் கடித தலைப்புகளுக்கும் இப்படி சொல்லிக் கொண்டிருக்க முடியாது இல்லையா? அதாவது நாங்கள் மக்களுடைய ஆதரவை பெற்றவர்கள் என்று சொன்னால் வடக்கு கிழக்கிலே மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? மக்களுடைய பிரச்சனைக்காக இறுதியாக இவர்கள் மக்கள் திரட்சியை ஏற்படுத்தி அல்லது மக்களுக்கான போராட்டம் ஒன்றை கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை தடவை ஒழுங்கமைத்திருக்கிறார்கள். கிப்ரோயா போராட்டம் ஒன்று இவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி கூட இல்லை, அது பற்றி பேசப்படவும் இல்லை. நாளை மீண்டும் அளவீடுகள் வந்தால் அல்லது அந்த திட்டம் தொடர்பாக சிங்கள தரப்பில் யாராவது பேசினால் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்லது மக்களை இந்த விவகாரத்திலே நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் மீண்டும் பேசக்கூடும். அதனுடைய தொடர்ச்சி தொடர்பான எந்த நகர்வுகளும் இல்லை. நீங்கள் குறிப்பிடுவது எனக்கு விளங்குகிறது. நீங்கள் ஒரு தமிழரசு கட்சி ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றால் தமிழரசு கட்சிக்குள் 2 பிரிவுகள் இருக்கின்றன. குறிப்பாக சிவஞானம் சிறிதரன் தலைமையில் ஒரு அணி இருக்கின்றது. அதே போன்று சுமத்திரன் தரப்பு என்று ஒரு தரப்பு இருக்கின்றது. இந்த 2 தரப்புகளும் தங்களுக்குள் ஒரு பிரச்சனை இல்லாமல் இணைந்து செயற்படுகின்ற பொழுதுதான் தமிழரசு கட்சி ஒரு இயல்பாக எல்லா விடயங்களையும் முன்னகர்த்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த 2 தரப்பில் ஒரு தரப்பு அந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும். இந்த 3இல் ஏதாவது ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அப்படி இல்லை என்றால் இனி வருகின்ற ஒரு தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் தாங்கள் தொடர்ந்து தமிழரசு கட்சியை ஆதரிக்கப் போகின்றோமா இல்லையா என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படாமல் சென்றால் தமிழரசு கட்சி தொடர்ந்தும் அப்படியே இருக்கும். எனக்கு தெரிந்த வகையில் அவர்கள் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் போன்று தெரிகின்றது. எனினும் பதவி நிலை பிரச்சனைகள் இருக்கின்றது அங்கு. அதனை கடந்து ஒரு தரப்பை இன்னும் ஒரு தரப்பால் விலத்த முடியுமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்புகள் கிடையாது. மிகப்பெரிய அளவு அந்த விடயம் ஒரு பேசப்பட்டாலும் ஒரு தரப்பை விலத்தி விட்டால் இன்னும் ஒரு தரப்பினால் செயற்பட முடியாது. அங்கே ஒரு பதவி போட்டி மட்டும்தான் காரணமாக இருக்கின்றது என்றுதான் என்னுடைய புரிதல். அதனுடன் இணைந்து ஆகவே தமிழ் தரப்புக்கு ஒரு கட்சியை புதிதாக உருவாக்குவதோ அல்லது இருக்கின்ற கட்சிகளுக்குள் இன்னும் ஒரு தரப்பை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் தான் ஒரு தேர்தல் காலத்தில் எடுக்க வேண்டும் இல்லையா? நிச்சயமாக மக்கள் இறமையுள்ள மக்கள் சக்தி தீர்மானிக்க வேண்டும் யார் எங்களே ஆள வேண்டும் அல்லது எங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் என்று. இந்த நேரத்தில் பாரம்பரியமாக தமிழர்களுடைய அரசியல் தரப்பு என்று சொன்னதும் அதேபோல் ஒரு பிரச்சாரத்தை தேர்தல் காலங்களிலே பிரச்சார மேடைகளிலே தமிழ் தேசியத்தை பேசுவார்கள், தலைவர் கைகாட்டிய கட்சி என்று சொல்வார்கள். இன்னும் அதிகமாக சொல்லிக்கொள்ள அதில் நம்ப மக்கள் யோசிக்கணும், நாங்கள் இதில் நம்பலாமா? அப்போ தலைவர் என்று அவர்கள் சொல்லுகின்றவர் 2009ஆம் ஆண்டு. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழரசு கட்சியினுடைய நடத்தை என்ன என்பது மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாகவே ஒரு விடயத்தை குறிப்பிடுவதன் ஊடாக மட்டுமே அது சாத்தியமானது அல்லது அதுதான் உண்மை என்ற நிலையில் மக்கள் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடாது. மக்களுக்கு தற்பொழுதைய காலத்தில் ஏன் என்பிபிக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள், அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் தமிழரசு கட்சியை ஆதரிப்பதா
இல்லையா என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்ல வேண்டும். அது தொடர்பில் தமிழரசு கட்சியும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்கள் அனைவரும் ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்கின்றார்களா இல்லையா என்பது. தமிழரசு கட்சிக்குள் பல்வேறு நிலைப்பாடு கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் என்ற புரிதலில் மக்கள் இருக்கக்கூடாது. தமிழரசு கட்சிக்குள் இருப்பதானால் ஒரே ஒரு நிலைப்பாட்டுடன் தான் இருக்க வேண்டும். தமிழரசு கட்சி ஒரு கொள்கை நிலைப்பாட்டை கூறுவதும் நடைமுறையில் வேறொன்றாக இயங்குவதும் அதுக்குள் இருக்கின்ற சில தரப்பு நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்றோம் என்று கூறுவதும் தான் இந்த குழப்பத்துக்கு காரணம். எல்லோரும் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சகல தரப்பினரும் ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்கின்றார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. அந்த விவகாரம்தான் தமிழ் தேசிய நீக்க அரசியலை தமிழரசு கட்சி மேற்கொள்ளுகின்றதா இல்லையா என்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்குள் இருக்கின்ற சகல தரப்பினரும் ஒரு நிலைப்பாட்டுக்காகத்தான் சொந்தக்காரராக இருக்க முடியும். ஒன்று தமிழ் தேசிய அடிப்படையில் அந்த கட்சியில் இருக்கின்றார்கள், அல்லது தமிழ் தேசிய நீக்க வேலையை அந்த கட்சியில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரும் மேற்கொள்கின்றார்கள். ஒருவர் இருவர் என ஒரு கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டில் பிரித்து பார்க்க முடியாது என்ற புரிதல் தான் எனக்கு இருக்கின்றது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீர்கள்? நிச்சயமாக, அதாவது இந்த விவகாரங்கள் எப்படி பேசப்படுகிற போது அந்த கட்சிக்குள் ஆயுட்கால உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பொதுச்சபை உறுப்பினர்கள் என்ன செய்யணும் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகின்ற விடயம் தான். அதாவது இந்த பிரச்சனையை வழியிலே விழுங்கிக் கொண்டு அல்லது இன்னொருவரோடு பேசுகின்ற போது மட்டும் பேசிக்கொண்டிருப்பது, அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த விவகாரங்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் அல்லது தமிழ் தேசிய நீக்க அரசியலுக்கு இவர்களும் துணை போகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர்கள் தானாகவே அப்படி ஆகிவிடுகிறார்கள். இங்கு கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் மக்களை குற்றம் சுமத்தி இருந்தீர்கள், அதாவது மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்த விவகாரம் என்பது. ஆனால் மக்களை குற்றஞ்சாட்டில் மக்கள் எடுத்த முடிவு பிழை என்று நாங்கள் எப்படி சொல்கிறோம்? மக்கள் சில வேளைகளை என்பிபிக்கு ஆதரித்த தரப்பு அவர்கள் தமிழரசு கட்சியையும் ஆதரிக்கிற நிலைப்பாட்டை மக்களாகவே எடுத்திருக்கலாம். மக்களை பிழை என்று நாங்கள் எப்படி சொல்லலாம்? இப்போது இருக்கக்கூடிய விடயம் அதுதான். அதாவது இந்த என்பிபிக்கு ஆதரவளிக்கப்பட்ட விடயம் பெரிதாக பேசப்படுகிறது. உண்மையில் என்பிபிக்கு இப்போது ஆதரவளித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய அங்கஜன் ராமநாதனுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகளவான வாக்குகள் விழுந்த காலம் இருந்தது. டாக்டர் சிவானந்தா ஒரு அமைச்சராக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் இப்போது என்பிபியினுடைய பக்கமாக போயிருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியத்தை எதிர்பார்க்கின்ற, தமிழ் தேசியத்தினுடைய பக்கம் நிற்கக்கூடிய மக்கள் இந்த முறையும் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது மறக்க முடியாது உண்மை. அதாவது வாக்குகளின் அடிப்படையில் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் தமிழர் தேசியம் பேசுகின்ற அரசியல் தரப்புகளுக்கு வந்திருக்கிறது. இவை இந்த தேர்தல் முறையின் மூலமாக அதிக வாக்குகளை பெறக்கூடிய கட்சிக்காக மாறி இருக்கிறது. அதன் மூலமாக ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லை இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. எங்களுடைய மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒரு எங்களுக்கான அரசியலை நீங்கள் செய்வீர்கள். அந்த எதிர்பார்ப்பு என்ன? நீங்க சொல்றது எதிர்பார்ப்பா அல்லது மக்களிடம் இருக்கின்ற எதிர்பார்ப்பு வேறொன்றா? மக்கள் யாருக்கு வாக்களிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த புரிதலை எடுக்க முடியும். நாங்களாக இதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள் என்று கூற முடியுமா? நிஜமாக இது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதாவது என்ன சொல்றீங்க? தேர்தலில் யாருக்கு வாக்களித்து அது எந்த கட்சி பெரிய கட்சியாக பெரிய ஆசனங்களை வைத்திருக்கிறதோ எண்ணிக்கை அளவில் அவர்கள் தான் கூற முடியும். நாங்கள் சொல்றதுன்னா ஒரு கருத்து கணிப்பு அடிப்படையில் நாங்கள் செயற்படணும். என்ன அடிப்படையில் மக்கள் இந்த விருப்பம் இதுன்னு நாங்கள் சொல்றோம்? அதாவது மக்களுடைய ஆசனங்களின் அடிப்படையில் மக்களுடைய தீர்மானங்களை எடுக்க முடியாது. அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற தேர்தலில் அவர்கள் வாக்களித்து விட்டார்கள். அதன் பின்பு அவர்கள் நொந்து கொள்கின்ற விடம் இவர்கள் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இவர்களுடைய செயற்பாடுகள் என்பது தொடர்பாக. அவர்களுடைய செயற்பாடு தேர்தல் காலத்தில் மக்களை கவரக்கூடியதாக இருக்கிறது. அல்லது அந்த மக்கள் வாக்களிக்கிற ஒரு விடயம் இருக்கிறது. மக்கள் வாக்களிக்கிறார்கள் இல்லையா? பிரதேச மட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மக்களை கவர்ந்தவர்களாக, மக்களுக்குரிய சேவகர்களாக இருக்கலாம். ஆகவே அவர்கள் இந்த கட்சியில் இருக்கிற போது அவர்களுக்கு வாக்களிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை பார்க்கிற போது இன்று தமிழ் தேசத்திற்கான, தமிழர்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதிகளை கோரிக்கொண்டு சர்வதேசத்திடம் நீதி வேண்டும் என்று கோருகின்ற ஒரு தரப்பு ஸ்ரீலங்காவினுடைய நீதிமன்றத்திலே, திருகோணமலை நீதிமன்ற படிகளிலே தங்களுடைய தலைமைத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அடிபடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்கிற போது நீதிமன்றத்துக்கு வருகிறார்கள். இவர்களின் தமிழினத்திற்கான நீதியை சர்வதேசத்திடம் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை சிங்கள தரப்பு முன்வைக்கலாம். அதே நேரத்தில் இந்த தமிழர் தரப்புக்கான சிங்கள தரப்பு அதனை முன்வைக்கிறார்களோ இல்லையோ, தமிழர் தரப்பு தான் அதிக தடவை அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறோம். நிச்சயமாக தமிழரசு கட்சியினுடைய நிலைமை என்பது, அதாவது நீதிமன்றத்துக்கு சென்றுதான் நீண்ட காலம் இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் இருப்பது என்பது ஒரு விமர்சனத்துக்குரியது, அல்லது அந்த கட்சியினுடைய வழிநடத்தலில் தவறுகள் இருந்திருக்கின்றது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க போவது கிடையாது. ஆனால் ஒரு கொள்கை நிலைப்பாடு என்று வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் இதை விரும்புகின்றார்கள் என்று நாங்கள் கூறுவதாக இருந்தால் அது மக்களிடத்தில் ஒரு மாற்றம்
ஏற்பட வேண்டும். அந்த மாற்றம் என்பது ஒரு தேர்தலினூடாகத்தான் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கு. சரி, இப்போ தேர்தல் இல்லாமல் நாங்கள் நினைக்கின்ற ஒரு விடயத்தை கூறிவிட்டு இதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள் என்று கூறுவது என்பது தவறான ஒன்று. இப்படியாக நீங்கள் கூறுகின்ற விடயம், அதாவது மக்கள் தேர்தலில் வாக்களிக்கிறார்கள். மக்கள் தேர்தலுக்கு வாக்களித்ததற்காக 5 வருடங்களிலும் அவர்கள் செய்கின்ற விடயங்களை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். 2010, 15, 20, 24 இதில் எங்கேயாவது ஒரு மாற்றத்தை தமிழ் மக்கள் காட்டுறதுக்கு வலுவான சந்தர்ப்பங்கள் இருந்தும் என்பிபிக்கு மட்டும்தான் மாற்றத்தை காட்டிக்கணும். இன்னும் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிக்கு அந்த ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய அளவில் காட்ட இல்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த நம்பிக்கையை பெற்று தருபவர்களாக இருக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அரசியல் தரப்பு இருக்கிற போது அதில் இருந்து முதலாக வெளியேறி சென்ற 2010ஆம் ஆண்டு விடுதலை புலிகளினுடைய மௌனத்திற்கு பின்பதாக வெளியேறி சென்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு காலகட்டத்தில் பார்க்கப்பட்டார். அதாவது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றான ஒரு அரசியல் தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்தை அவர்கள் சரியாக பூர்த்தி செய்யவில்லை என்பதனை அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு வெளியே அவர்களுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது, அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆசனங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறது. இந்த பக்கம் பலமில்லை என்று ஆசனத்தினூடாகத்தான் நீங்கள் வரையறுக்கின்றீர்கள் அவர்களுடைய வெற்றி தோல்வியினை. இல்லை, அவர்களுடைய செயற்பாடுகள் மக்கள் மயப்படுத்தி இருந்தால், மக்கள் மயப்பட்டிருந்தால் இந்த நிலைமை தங்களுக்கான அரசியலை தாங்கள் முன்வைக்க முடியாத அளவுக்கு தமிழினம் ஒரு தலைமைத்துவமற்ற ஆளுமையற்ற ஒரு இனமாக இருக்கின்றது என்பதுதான் உங்களுடைய புரிதலாக இருக்கும். நிச்சயமாக. அப்போ நீங்கள் பாருங்கள். ஆனால் தமிழினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமையற்ற இனம் என்று சும்மா ஒரு பேச்சுக்கு கூறலாமே தவிர அதில் ஒரு உண்மை இருக்கா? இந்த இவ்வளவு அடக்குமுறைகளுக்குள்ளும் இந்த நாட்டில் அவர்கள் தொடர்ந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த அளவு தூரம் வலிமை இருக்க வேண்டும்? அடக்குமுறைகளை சாதாரணமாக ஒரு நாட்டில் நீங்கள் உழைத்தால் உங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் வைத்து கொண்டு வாழலாம் என்ற நிலைமை இல்லாமல் உங்களுக்கு அடக்குமுறைகளுக்குள் பொருளாதாரமும் இந்த நாட்டில் சரியில்லாத ஒரு சூழலில் தொடர்ந்தும் ஒரு இனம் அரசுக்கு எதிராக அல்லது அரசால் அடக்குமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது வாழ்கின்றது என்றால் அந்த இனத்துக்கு தலைமைத்துவம் இல்லை என்று நாங்கள் கூற முடியுமா? அதாவது இந்த இனம் வாழுகிறது, இந்த இனம் தன்னை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பது அவர்கள் காலங்காலமாக தாங்கள் தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது தங்களுடைய பலத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக வழிபடுத்த ஒரு தலைமை தேவை என்பது தலைமை தேவை. அதாவது இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் இல்லையா, நாங்கள் தான் மக்களுடைய தலைமைகள் என்று பேசுகிறார்களா இல்லையா? அப்படி இவர்கள் சொல்லவில்லை. இவர்கள் ஒரு தேர்தலின் ஊடாக மக்களினுடைய தலைமைகளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். அது மக்கள் தீர்மானிக்க வேண்டும் அது சரியா இல்லையா என்பது. இப்போ திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து ஏமாற்றினார்கள் என்று விஜயகாந்த் கூறினார், கமலஹாசன் கூறினார். ஆனால் விஜயினால் தான் அது சாத்தியப்படுத்த முடிந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு புதிய தலைவர் இங்கு தாயகத்தில் உருவாக வேண்டும். அவர் உருவாக வேண்டும் என்றால் அவருடைய கொள்கை நிலைப்பாடு, அதற்கு அவர் எந்தளவு தூரம் உழைக்கின்றார் என்பதில் தான் இருக்கின்றது. அப்படி ஒரு தலைமை உருவானதன் பின்னர் தான் இந்த கட்சிகள் தோல்வியடைந்திருக்கின்றது அல்லது இந்த கட்சிகளுக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் கிடையாது, மக்களுடைய விருப்பம் வேறு இவர்கள் வேறு என்பது உலகமும் புரிந்து கொள்ளும். ஜனநாயக அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மக்கள் பிரதிநிதிகள் சொல்கின்ற கருத்துக்குத்தான் இந்த உலகத்தில் எப்பொழுதும் பெறுமதி அதிகம். மக்கள் பிரதிநிதிகள் என்று பொது அமைப்புகள் கூறினால் கூட அதற்கான பெறுமதி என்பது குறைவு. உங்களுக்கு தெரியும், தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. தொழிற்சங்கங்களை விட மக்கள் பிரதிநிதிகளுக்கு பெறுமதி அதிகம். ஆகவே இங்கே இன்னும் ஒரு தலைவர் உருவாக வேண்டும். அந்த தலைவர் உருவாகி மக்கள் ஆணையை பெற்றதன் பின்னர் தான் மக்களுடைய விருப்பம் இதென்று கூற முடியும். அதற்கான ஒரு முயற்சியையும் இங்கு யாரும் எடுப்பதாக இல்லை. மிகப்பெரிய அளவில் நான் சொல்வது, அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? புலம்பெயர்ந்த தரப்புகளாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய அனுசரணையை பெற்ற தரப்புகளாக இருக்கலாம். இந்த கட்சிகளை போய் நான் எம்பி ஆகலாமா, நான் மாகாண சபை உறுப்பினர் ஆகலாமா, நான் இந்த கட்சியில் போய் இணையலாமா என்று பார்க்கணுமே தவிர அதை கடந்து நாங்கள் ஒரு விடயத்தை உருவாக்கி அதனூடாக ஆட்சியை பிடிப்பது அல்லது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை முன்கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்களா என்றால் எனக்கு தெரிந்த வடகிழக்கில் நான் அப்படி ஒரு தரப்பை இதுவரை நான் காணவில்லை. அதனால் இந்த கட்சிகள் தொடர்ந்தும் இருக்கின்றன, தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகின்றன, அப்படி கூட குறிப்பிடலாம். ஆனால் மக்களுள்
அனுமதி கொடுக்காமல் இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் எப்படி செல்வது? நிச்சயமாக, அதாவது மக்களுடைய ஆணையின் அடிப்படையில் தான் செயற்படுகிறார்கள். ஒரு விடயம் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு மாற்றுத் தலைமை உருவாகாத வரை, அவர்கள் முன் வராத வரை அல்லது முன்னிலைப்படுத்தப்படாத வரை இனி வருகின்ற பூதம் எப்படி இருக்குமோ தெரியாது என்கின்ற அடிப்படையில் இப்போது இருக்கின்ற பேயே போதுமானது என்று மக்கள் முடிவெடுத்ததால் இவர்கள் இருக்க முடியல. அப்படி ஒரு நிலைப்பாட்டு அது நாங்கள் என்னென்று செல்வது? இப்போ அதாவது ஒரு தமிழரசு கட்சி பிழை, மாற்றுத் தலைமை, தமிழரசு கட்சி பிழை என்றால் இங்கால கஜேந்திரகுமார் தரப்புன்ற ஒரு தரப்பு இருக்கின்றது, அந்த தரப்புக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அந்த தரப்பும் பிழை என்றால் டிடிஎன் என்ற இன்னும் ஒரு தரப்பு இருக்குது, அந்த தரப்புக்கும் ஆதரவு கொடுக்கணும். உங்களுக்கு 3 தெரிவு உங்களுக்கு தமிழ் தேசியம் சார்ந்த அடிப்படையிலேயே இருக்குது. அந்த 3 தெரிவுகளில் ஒரு தெரிவை நீங்கள் மாற்றவே இல்லை என்றால் அந்த மற்ற 2 தரப்புகளும் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளவில்லை என்று சொல்வதா, அல்லது நீங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் தான் உங்களுடைய முடிவை எடுக்கின்றீர்களா? நீங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் முடிவு எடுக்கப்படவில்லை, நீங்கள் அவர்கள் வளர்ந்து கொள்ளணும். அப்போ கொள்கை இங்கு ஒரு பிரச்சனையாக இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் அந்த 2 தரப்புகளும் சரியாக இவர்களோடு போட்டி எடுக்கின்ற தன்மைக்கு தங்களை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றது கொள்ள முடியும். கொள்கை நிலைப்பாடு பிரச்சனை. மக்கள் எதன் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கின்றார்கள்? கொள்கை நிலைப்பாடு இல்லையா? தேர்தலில் தங்களுக்கு பரிச்சயமான முகங்களின் அடிப்படையில் தான் அந்த வாக்களிப்பு அப்படி எடுப்பது தமிழினம் இல்லை. அப்படி ஒரு தமிழினம் தன்னுடைய முடிவை எடுக்கின்றது என்றால் முள்ளிவாய்க்காலில் நேற்றில் இந்த அளவு தூரம் மக்கள் மயப்படுத்தப்பட்ட அல்லது மக்கள் திரண்டு இருக்க மாட்டார்கள். நேற்றைய மக்கள் திரட்சி என்பது மிக அதிகளமான ஒரு திரட்சியை நேற்று காட்டியிருக்கின்றார்கள். ஏன் முள்ளிவாய்க்காலுக்கு இவ்வளவு தூரம் சென்று தங்களுடைய நினைவேந்தல்களை மேற்கொள்கின்றார்கள்? அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய சொந்த பிரச்சனை, சொந்த இடத்தில் நடந்த பிரச்சனை. இது இன்னும் ஒரு தரப்பின் பிரச்சனை கிடையாது. நாங்கள் இன்னும் ஒரு விடயம் அல்லது வேறு நாட்டில் இடம்பெற்ற ஒன்றுக்காக நினைவு கூறவில்லை. தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தில் இடம்பெற்றதற்காகவும் இந்த நினைவேந்தலில் அவர்கள் ஒரு சர்வதேச நீதியை கோருகின்ற தரப்பாக இருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்ன அடிப்படையில் நாங்கள் ஒரு தவறாக கூற முடியும்? நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்விகள் நியாயமானதாக இருக்கிறது. இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியலினுடைய இந்த நிலைமை தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. தமிழ் மக்கள் கட்சிகளினுடைய இவ்வாறான செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. கட்சிகளினுடைய நடத்தை என்பது சிரிப்பு காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. கட்சியில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ஒரு தரப்பை கூறிவிட்டு செல்ல முடியாது என்பதுதான் நான் சொல்ல வருவது. நிச்சயமாக நன்றி பிரச்சனை. இன்றைய நாளில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தகுதியினம் தொடர்பாகவும், அதே நேரத்தில் பிரதான அரசியல் கட்சி என்று சொல்லுகின்ற தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் எப்படியான நிலைப்பாட்டில் தெளிவில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். மற்றொரு காணொலியை சந்திக்கலாம். வணக்கம்.